ஜொஹ்ரான் மம்தானியுடைய பேர் வரல அப்படின்னா கூட அவருக்கு இதுல தொடர்பு இருக்கு. ஏன்னா அவருடைய தாயார் மீரா நாயக் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் எப்ஸ்டீனுக்கும் தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சில மேல்களை வந்து இன்னைக்கு குறிப்பிட்டு 2009 அக்டோபர் 9 பெக்கீசில் என்று சொல்லக்கூடியவர் வந்து எப்ஸ்டீனுக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இமெயில தான் மீரா நாய்க் அப்படிங்கிற பேர் போட்டிருக்கிறதான இன்னைக்கு தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ அந்த மீரா நாய்க் பேர் கூட நேரடியாக இந்த பெக்கீசில் தான் அனுப்பியிருக்காரு தவிர மீரா நாய்க் அனுப்பல. ஸோ அப்படி பெக்கீசில் அனுப்பும்போது சொல்றாரு, இந்த மீரா நாய்க் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க, டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றிய விஷயங்களை இந்த பெக்கீசில் என்ன பண்றாரு மென்ஷன் பண்றாரு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய தகவல்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பெரிய ஆதாரங்கள் இல்லை. அவங்க எடுத்த அந்த படங்கள் சம்பந்தமாக ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இதில் அமேசானுடைய தலைவர் கலந்திருக்கிறாரு, பில்கேட்ஸ் கலந்திருக்கிறாரு, இந்த மீரா நாய்க்கும் கலந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய செய்திகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கா இருக்கு தவிர இதை கொண்டு வந்து நேரடியாகவே நீங்க என்ன பண்றாங்கன்னா பல்வேறு நபர்கள், ஜோசப் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு பிரபலமான நபர், சதி கோட்பாடு போன்ற விஷயங்களை எழுதின நபரா இருக்காரு. ஸோ இவர் வந்து தன் சோசியல் மீடியால தைரியமா சொல்றாரு, இந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது மீரா நாயக்குக்கும் எப்ஸ்டீனுக்கும் பெரிய தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போலியான செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாரு. ஏன் போலியான செய்தின்னு சொல்றேன்னா, அதற்கு சில புகைப்படங்களை வந்து இன்னைக்கு வைரலா பரப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த புகைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா மீரா நாயக் இருக்கிறாங்க, அதே போல வந்து ஜொஹ்ரான் மம்தானிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயசு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கு. பக்கத்துல வந்து எப்ஸ்டீன் இருக்கிறாரு, இன்னும் பல நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த புகைப்படங்களை வச்சுதான் ஆதாரமா சொல்றாங்க இது எல்லாமே வந்து எப்ஸ்டீனோடு மீரா நாயக் தொடர்புல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டோடு இது பரப்பப்படுது. ஆனா பிபிசி என்ன பண்ணிருக்குன்னா, இது ரிவர்ஸ் பண்ணி பார்த்ததுல இந்த புகைப்படம் என்பது ஏஐயால் உருவாக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டு இருக்கு. பல பார்வையாளர்கள் பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நம்பி, இது உண்மை நம்பி. ஆனால் இது முழுக்க முழுக்க ஏஐயால் உருவாக்கப்பட்ட புகைப்படம். ஏன்னா அந்த புகைப்படத்தை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படம் பின்னாடி சிதைஞ்சிருக்கும், இயல்புக்கு மாற்றமாக இருக்கும். எப்ஸ்டீனை பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் தூக்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும், அதெல்லாம் இயல்புக்கு மாற்றமாக இருக்கும். இன்னொன்று சொல்லணும்னா ஜொஹ்ரான் மம்தானிக்கு வந்து கிட்டத்தட்ட 2009 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 8-9 வயசு பையனாண்டு காட்டியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டோட்டலாக வந்து ஒரு ஏஐயில் என்னென்ன பிரச்சனை இருக்குமோ, என்னென்ன சிதலம் இருக்குமோ எல்லாமே தெளிவாக காட்டுது. ஸோ இதை வச்சு இது ஃபேக்கான ஃபோட்டோ அப்படின்னு நமக்கு முடிவுக்கு வருது. ஸோ இந்த விஷயத்தை கையில் வச்சு தான் இன்னைக்கு அடுத்தடுத்த கற்பனை நோக்கி போகிறாங்க. முதல் கற்பனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மீரா நாய்க்கு வந்து இந்தியாவில் வந்து பல்வேறு ஃபவுண்டேஷன் வச்சிருக்கிறாங்க. சிறுவர்களுக்கான, குழந்தைகளுக்கான ஃபவுண்டேஷன் வச்சு அவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் என்று பல்வேறு விஷயங்களை, கல்விக்கான விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை இன்னைக்கு எப்படி கொண்டு போய் முடிச்சு போடுறாங்கன்னா, இங்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சேவையை வந்து மீரா நாய்க்கு சும்மா செய்யல, பல பில்லியன் டாலர்கள் அவங்களுக்கு கையில காசு கிடைக்குது. ஸோ இதை வாங்கிட்டு இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்குறோங்கிற பேர்ல இந்த குழந்தைகளை நேரடியாக எப்ஸ்டீனுடைய தீவுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அது பாலியல் ரீதியாக அல்லது பின்பு நான் சொன்ன மாதிரி இந்த பலி ரீதியான விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு போலியான குற்றச்சாட்டை இன்னைக்கு வேண்டும் என்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த மீரா நாயக், அதாவது ஜொஹ்ரான் மம்தானியுடைய தாயார் மீதும் ஜொஹ்ரான் மம்தானி மீதும் இன்னைக்கு வேணும்னே பரப்பிட்டு இருக்காங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜொஹ்ரான் மம்தானி வந்து இலுமினாட்டியுடைய கைகூலியா.